வியட்நாமில் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் பன்னாட்டு தமிழர் நடுவம் நடத்தும் உலக தமிழ் மாநாட்டில் 60 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வியட்நாம் தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் பன்னாட்டு தமிழ் நடுவத்துடன் இணைந்து உலக தமிழர் மாநாட்டை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாநாடு வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் வியட்நாமில் நடைபெறுகிறது. இம்மாநாட்டிற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் 5 பேருக்கு தடம் பதித்த தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பன்னாட்டு தமிழர் நடுவம் அமைப்பின் தலைவர் திருத்தணிகாச்சலம் தெரிவித்துள்ளார். உலக தமிழ் மாநாட்டிற்கு புதுச்சேரி சபாநாயகர் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகில் இருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நடத்துகின்ற ஒரு விழா வியட்நாம் தலைநகரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த விழா பாராட்டுவதோடு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கி சிறப்பிக்கின்ற வியட்நாம் அரசிற்கும் அந்த நாட்டிற்கும் தமிழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களின் சார்பாகவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சார்பாகவும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். அதை போல கடல் கடந்தும் நாம் நம்முடைய வணிபத்தை செய்து அதன் மூலமாக பொருளை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கிலே இத்தகைய மாநாடுகள் எல்லாம் நடைபெறுவது என்பது மிகவும் சால சிறந்ததாக இருக்கின்றது. நம்முடைய ஐயன் திருவள்ளுவன் இன்றைக்கு உலகளாவிய தங்களுடைய கருத்துக்களை எக்காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை நம்முடைய ஐயன் திருவள்ளுவன் இன்றைக்கு உலக பொறுமதையாம் திருக்குறளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை இன்றைக்கு அந்த உலக தமிழ் மாநாடு நடத்துவது என்பது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. வியட்நாமினுடைய கலாச்சாரமும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் ஒன்று இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு அதை மிகப்பெரிய அளவிலே, குறிப்பாக புதுச்சேரி மாநிலமும் சேர்த்து வியட்நாமினுடைய அந்த வளர்ச்சியை நாம் அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக நம் நாட்டிற்கு, தென் மாநிலங்களுக்கு மூலதனத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த மாநாடு, குறிப்பாக இந்த பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த வியட்நாம் உலக தமிழர் மாநாடு மிக சிறப்பான முறையிலே நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் உலகம் யாவும் பறந்து விரிந்து எல்லா தேசமும் பரவி இருக்கிறது என்பதனை 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் சமூகம் நமக்கு தெரிவித்திருக்கின்றது. இருந்தபோதும் நம்முடைய நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதி கூட சொல்லியிருக்கின்றார், பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் எல்லாம் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை வியட்நாமின் அதனுடைய பாரம்பரியம், அதனுடைய வரலாறு நமக்கு தெரிந்தால் அதையும் கொணர்ந்து தமிழ் மொழியில் பரப்ப வேண்டும் என்பதுதான் நோக்கம். கடல் கடந்து வணிகம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் உலக நாடுகள் எல்லாம் வியாபித்து இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கேட்கும்போது உளம் பூரிக்கின்றது, மகிழ்கின்றது, நெகிழ்கின்றது.